தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரலோகத்தின் பலன். இதனாலே தாமஸ் ஆல்வா குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரிய அமெரிக்க விஞ்ஞானி. இவரின் தனிப்பட்ட அறிவுத்திறன் 109 கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்து மனிதனத்திற்கு ஒரு பெரிய தொண்டாற்றினார். இவர் பிறந்தது முதல் இவருக்கு காது கேட்பதில்லை. அதை நிறுத்து வருத்தப்படாமல் பெருந்தன்மையுடன் அவர் செயலாற்றி வந்தார். அநேக சாதனை படைத்த இவர் 1847 பிறந்தார். 1931ஆம் ஆண்டில் தன்னுடைய 84வது வயதில் அவர் மரித்தார். முயற்சிகள் வெறுமையை இருந்தாலும் தன்னுடைய தேவன் சாதாரணமாக எடுத்து அசாதாரணமான காரியங்களை அவர் செய்யக்கூடியதாக இருக்கிறார். எனவே சவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது, சவுல் என்பவர் கர்த்தருடைய சீசனை பயமுறுத்தி கொண்டிருந்தவராக இருந்தார். அவர் கொலை செய்யும்படியாக இருந்தார். மற்றுமாய் சீரி பிரதான ஆசாரியத்து போய் கிறிஸ்தவர்களை எருசலேமுக்கு கொண்டு தமஸ்குவுக்கு சமீபமாய் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அந்த ஒளி பிரகாசித்தவுடனே அவர் தரையிலே விழுந்தார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அங்கே கேட்டார். ஒரு சத்தத்தை கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு பிரதிட்சமாய் அவருக்கு தரிசனமானார். சவுல் என்ற பவுல் அங்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பை மேன்மையை செய்தான். புதிய ஏற்பாட்டிலே 14 புத்தகங்களை அவர் எழுதினார். கமாலியாவின் பாதத்தண்டை படித்த அந்த பெருமையோடு இராமல் அதிகமாய் அவன் அடிபட்டான், அதிகமாய் அவன் காவலில் வைக்கப்பட்டான், அநேக தரம் மரண அவதிப்பட்டான். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரு பவுலை போல ஊழிய அனுபவத்தில் ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அந்த பவுல் பெற்றார். எனவே 3 தரம் கப்பல் தேசத்தில் இருந்தான். கடலிலே ஒரு பகல் முழுவதுமாய் அவன் போக்கினான். அநேக தரம் பிறம்பினால் அவன் அடிபட்டான். தேவனுக்கு ஆறுகளால் வந்த மோசங்களாலும் அவன் அப்படிப்பட்ட மோசங்களே இருந்தான். அநேக ஜனங்களால் மோசங்களிலும் பட்டன் உண்டான மோசங்களுமாக அவன் காணப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலிலே வனாந்திரத்திலே அவனுடைய மோசங்கள் காணப்பட்டது. சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சகோதரத்தில் உண்டான அந்த மோசங்களிலும் பிரயாசத்திலும் அநேக முறை அவன் கண் விழிப்பிலும் பசியினாலும் தாகத்தினாலும் அநேக முறை அவன் உபவாசித்தான். குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தான். அப்படியேப்பட்ட ஒரு பாடுகளப்பட்ட அந்த சவுல் பவுலாகிய மாறிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம், தன்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் அவன் சரீரத்தில் இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்ததில் பவுலின் பார்வை பாதிக்கப்பட்டது. எனவே ஆராய்ச்சியாளர்கள் அங்கே கூறுகிறார்கள், என் கிருபை உனக்கு போதும் என்ற வாக்குத்தத்தத்தை கடைசி வரை அவன் சாட்சியாய் வாழ்ந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நான் பலவீனப்பட்டு போகையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேன்மையான வாக்குத்தத்தலை கொடுத்துள்ளார். எனவே இதை பார்த்து கொண்டு அருமையான விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே எனக்கு பலன் தாரும். ஒருவேளை இந்த காலையிலே நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், சுகீனமாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். ஆண்டவரே இப்படிப்பட்ட எனக்கு பலவீனம் இருக்கிறதே, என்னை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒரு சவுலை பயன்படுத்திய தேவன் உங்களையும் நீயும் நிச்சயமாக எடுத்து பயன்படுத்துவார். அந்த சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். என் பலவீனத்திலே என் பலன் போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையான வாக்குத்தத்தை தர சுத்தமாக இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தேவன் உங்களையும் இதை பார்த்துக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.